நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதிக காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சீக்கிரமே விரக்தி வந்துருது. ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துர்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெறைய பேருக்கு இந்நேரம் கனவு காண்றதோ, ஆசைப்படுறதோ பத்தி யோசிக்கிறதே ஒரு அலர்ஜியா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு தொடர்ச்சியா அவங்க லைஃப்ல ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியரா அவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே சிச்சுவேஷன்ல தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, இனிமே நீங்க இத நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய கனவுகள நீங்க நெனச்ச விதமாவே ஈஸியா, ஹேப்பியா, எஃபோர்ட்லெஸ்ஸா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது? அது எவ்ளோ பெரிய கனவா இருந்தாலும் சரி. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுல நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ஆனா, இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உடனடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க உங்களுடைய கனவு வாழ்க்கைய சுலபமா எந்த சிக்கலும் இல்லாம ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த வீடியோல அடுத்தடுத்து சொல்லப் போற இந்த 5 விஷயங்கள உங்க லைஃப்ல இன்னையில இருந்தே கடைபிடிக்க தொடங்குங்க. உங்க லைஃப் முழுக்கவே மிராக்கிள்ஸால நிரம்ப தொடங்கிரும். முதல் விஷயம், உங்களுடைய மனநிலை தான் உங்களுடைய சூப்பர் பவரே. நாம நம்மளுடைய லைஃப் நாம நெனச்ச விதமா போகணும் அப்படிங்கிற நெனப்பெல்லாம் வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மனநிலை மேல சரியான கவனத்த செலுத்த மாட்டோம். ஒண்ணு பாஸ்ட் விஷயங்கள் ஏற்படுத்தின வலிகள், கோபங்கள் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லன்னா ஃபியூச்சர பத்தின கவலைகள், பயங்கள் இந்த ஸ்டேட்ல இருப்போம். இந்த விதமான தேவையற்ற சிந்தனைகள்ல நம்மளுடைய எனர்ஜிய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, நாம என்னைக்கு நம்ம கூட சரியான கனெக்ஷன்ல இருக்கோமோ, அப்பதான் நாம நம்மளுடைய கனவுகளுக்கு ஏத்த அந்த ஃபுல் எனர்ஜியோடவும் செயல்பட முடியும். எப்படி நம்ம நம்மளுடைய இன்டர்னல் செல்ஃபோட கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஞானம் அடைஞ்ச பெரியவர்களுடைய வாழ்க்கைய எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலே தான் இருப்பாங்க. ஒரு குழந்தைத்தனமான ஒரு இன்னசென்ஸ் ஓடையே தான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவங்க கிட்ட எப்பயுமே ஒரு அமைதியும், சந்தோஷமும், எத பத்தியும் பயமில்லாத ஒரு தெளிவும் இருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது முழுசா அடையிறது நம்மளுக்கு கஷ்டமா இருந்தா கூட, ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அட்லீஸ்ட் இந்த ஸ்டேட்ல நாமளும் வாழத் தொடங்கணும். அதாவது நீங்களும் அதே மகிழ்ச்சியான, உற்சாகமான, ஒரு குழந்தைத்தனமான மொமெண்ட்ஸ அதிகமா உங்க லைஃப்ல கிரியேட் பண்ண தொடங்கணும். இதுக்காக ஒரு நாள்ல ஒரு கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்குங்க. ஒதுக்கி அந்த டைம்ல உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த விஷயங்கள செய்றப்போ பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்து அந்த விஷயங்கள என்ஜாய் பண்றீங்களோ, கவனம் எடுத்து செய்றீங்களோ, அப்ப நீங்க கிட்டத்தட்ட அந்த ஞானிகளோட ஸ்டேட்டுக்கே போயிடுவீங்க. அதுதாங்க நம்ம எல்லாருடைய ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது. நாம எப்பவும் இருந்துட்டு இருக்கிற இந்த பயமோ, பதட்டமோ, இல்ல சீரியஸ்னஸோ நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட் கிடையாது. மகிழ்ச்சியா, அமைதியா, ஃபன்னா ஒரு மன நிம்மதியோட வாழ்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பியூர் ஸ்டேட். ஸோ கூடுமான வரையில உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாள்லயும் கொஞ்ச நேரமாவது இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல கழிக்க துவங்குங்க. 2வது விஷயம், அடுத்த பீப்பிளுடைய செயல்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும் ரியாக்ட் பண்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்னங்க வேணும்னாங்க ரியாக்ட் பண்றேன். என்ன கடுப்பேத்துற மாதிரி மற்றவங்க நடந்துக்கிறாங்க. நான் நெனச்சது ஒண்ணா இருக்கு. சூழ்நிலை எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நடக்குது. அப்ப இந்த மாரி டைம்ல நான் அப்செட் ஆகாம வேற எப்படிதான் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும், உங்க லைஃப்பையும் கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் இன்னொருத்தவங்களுடைய செயல பார்த்து கோவப்படுறாங்க, இல்ல உடனே அழுறாங்க, ரொம்ப அப்செட் ஆகுறாங்களோ, அவங்க லைஃப்ல பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தொடர்ச்சியான தோல்விகள தான் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கும், பீப்பிள்க்கும் ரியாக்ட் பண்ற பீப்பிளுடைய மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இதனாலேயே இவங்க நெனச்ச லைஃப் அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நீங்க எப்பல்லாம் வெளியில இருந்து வர்ற விஷயத்துக்காக ரியாக்ட் பண்றீங்களோ, அப்பவே உங்களுடைய பவர நீங்க அந்த பெர்சன் கிட்டயோ, அந்த சிச்சுவேஷன் கிட்டயோ குடுத்துடுறீங்கன்றத நெனவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்க லைஃப் எந்த திசையில போணும், உங்க லைஃப்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் அந்த அதர் பெர்சன் கிட்ட போயிடுது. அப்போ நீங்க நெனச்ச விஷயங்கள எப்படி சாதிக்க முடியும்? நீங்க ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க லைஃப் உடைய கண்ட்ரோல்ங்கிறது உங்க கையில இருக்கணும். அதனால எந்த சிச்சுவேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணாம இனிமே ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கோங்க.
அது எப்படி பண்றது அப்படின்னு தெரியலன்னா, நான் அடுத்து சொல்ற இந்த விஷயங்கள இனிமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. முதல் விஷயம், உங்கள வெளி சூழ்நிலையோ, இல்ல யாரோ ஒரு பீப்பிளுடைய செயலோ, ஏதோ ஒரு விதத்துல தூண்டுது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா, உடனடியா அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய மூச்ச நிதானப்படுத்துறது தான். இந்த நிதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி தான் பாக்ஸ் பிரீதிங் அப்படிங்கிறது. இந்த பாக்ஸ் பிரீதிங்னா என்னன்னா, நீங்க என்ன கவுண்ட்ல மூச்ச உள்ள இழுக்கிறீங்களோ, அதே கவுண்ட்ல மூச்ச உள்ள நிறுத்தணும். அதன் பிறகு மூச்ச அதே கவுண்ட்க்கு வெளிய விடணும். அப்பவும் அதே கவுண்ட்ல மூச்ச நிறுத்தணும். உதாரணத்துக்கு நீங்க 4 கவுண்ட்ல மூச்ச விடணும்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மூச்ச 4 எண்ணியபடியே உள்ள இழுக்கணும். உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா திருப்பவும் 4 கவுண்ட் பண்ணுங்க. அதுவரைக்கும் மூச்ச ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 4 எண்ணியபடியே மூச்ச வெளிவிடுங்க. திருப்பவும் 4 எண்ணிக்கிட்டு மூச்ச அப்படியே வெளிவிட்ட நிலையிலேயே ஸ்டே பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் பாக்ஸ் பிரீதிங் அப்படிங்கிறது. இந்த பாக்ஸ் பிரீதிங் பண்றப்போ என்னவாகும்னா, முதல்ல உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் காம் டவுன் ஆக தொடங்கும். பல சமயங்கள்ல நம்ம ரியாக்ட் பண்றதுக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கும் காரணம் இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படுறதுனால தான். எப்போ இது காம் டவுன் ஆகுதோ, அப்போ உங்களுடைய மனநிலையும் சீராக தொடங்கிரும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா திங்க் பண்ண தொடங்குவீங்க. ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பாண்ட் பண்ண தொடங்குவீங்க. அதுக்கு அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, உங்கள அப்செட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனேயே, உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக உடனடியா ஃபோன் எடுத்து ஏதாவது பார்க்க தொடங்காதீங்க. இப்ப நீங்க ஃபோன் எடுக்கிறப்ப என்னன்னா, திருப்பவும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன என்ன பண்றீங்க? ஒரு சின்ன ஸ்கிரீனுக்குள்ள அடக்க பார்க்குறீங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய சிச்சுவேஷன வொர்சன் பண்ண தான் தெரியும். அந்த பழக்கத்த விட்டுட்டு, இனிமே ஏதாவது அப்செட்டான சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, உடனடியா உங்க ஜன்னல் பக்கமாவோ, இல்ல வீட்ட விட்டு வெளியவோ, ரூம விட்டு வெளியவோ போயி ஓப்பனான ஸ்பேஸ்ல நில்லுங்க. வானத்த பார்க்க தொடங்குங்க. இப்ப வானத்த பார்க்கிறப்போ உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது பறந்து விரியுது. அப்போ அந்த விரிவான பார்வையில இருந்து நீங்க விஷயங்கள பார்க்கிறப்போ என்னவாகும்னா, உங்களோட மைண்ட் அந்த காம் ஸ்டேட்டுக்கு ஈஸியா வரத் தொடங்கும். அந்த காம் ஸ்டேட் ஒன்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. 3வது விஷயம், உங்களுடைய பாடி போஸ்டர்ல கவனம் செலுத்துறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள அப்செட் பண்ற மாரி சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா, நீங்களே கவனிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஷோல்டர்ஸ் முன்னாடி வந்துரும். உங்களோட தலைய தொங்க போட்டுருவீங்க. உங்களுடைய மொத்த பாடியுமே குறுகலான ஒரு பொசிஷனுக்கு வந்துரும். ஆனா இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நீங்க போறப்போ என்னன்னா, நீங்க கிளியரா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களால தெளிவான சிந்தனை இல்லாதப்போ தெளிவா அந்த விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியாது. அதனால கான்ஷியஸா என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய பாடி போஸ்டர் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே, உங்களுடைய முதுகு தண்ட நேராக்க போறீங்க. உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் விரிவாக்க போறீங்க. உங்களுடைய கழுத்தையும் நேராக்குனதுக்கு அப்புறமா, உங்களுடைய கைகள நல்லா விரிச்சு ஸ்ட்ரெச் பண்ண போறீங்க. இந்த மாரி நீங்க உங்க பாடிய ஸ்ட்ரெச் பண்றப்போ என்னவாகும்னா, உங்களுடைய எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரே இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆகாம நல்லா ஃப்ரீ ஃப்ளோவா மூவ் ஆக தொடங்கும். அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா மூவ் ஆகுறப்பயே உங்களுடைய மூட்லயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வர்றத நீங்க பார்க்க முடியும். உண்மையிலேயே நீங்க அப்செட்ன்னு நெனச்சிட்டு இருக்கிற அந்த விஷயம் உங்கள பாதர் பண்றது ரொம்பவே குறைஞ்சிரும். நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் அடுத்த முறை எப்பல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ ஃபேஸ் பண்றீங்களோ, நெகட்டிவான பீப்பிள்னால பாதிக்கப்படுறீங்களோ, உடனடியா இந்த 3 விஷயத்தையும் செய்ய தொடங்குங்க. உங்களுடைய உணர்வு நிலையில உடனடியான ஒரு மாற்றத்த உங்களால பார்க்க முடியும். 3வது விஷயம், எப்பவுமே உங்களுடைய கனவுகள் எப்படா நடக்கும்ன்ற காத்திருப்பிலேயே நேரத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுடைய கனவுகள் அடைஞ்ச நிலையில வாழத் தொடங்குங்க. நான் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி போடுற வீடியோஸ்ல எல்லாம் நெறைய பேர் கமெண்ட்ல வந்து போடுற விஷயமும் என்னன்னா, நான் ரொம்ப காலமா அந்த விஷயத்துக்காக முயற்சி பண்றேன். எந்த பலனும் இல்ல. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன். எந்த பலனும் இல்ல அப்படிங்கிறது தான். நீங்க எந்த பலனும் இல்லன்னு சொல்றப்பயே என்ன தெரியுதுன்னா, நீங்க உங்களுடைய கனவுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜில நீங்க அதிகமா இருக்கிறப்போ என்னவாகும்னா, இந்த யூனிவர்ஸ் மேலும் மேலும் உங்கள வெயிட் பண்ண தான் வைக்கும். அதனால உடனடியா இந்த காத்திருப்பு அப்படிங்கிற மனநிலையில இருந்து நீங்க வெளிய வரணும். இப்போ ஒரு சின்ன பிள்ளைய நீ ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீ விளையாட போணும் அப்படின்னு புடிச்சு உட்கார வச்சு நீங்க ஹோம் ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா, அந்த பிள்ளை எந்த அளவுக்கு பொறுமை இல்லாம எப்படா போய் விளையாட போவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அந்த ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டு இருக்கும். அது சரியா அங்க கான்சன்ட்ரேட்டும் பண்ணாத அந்த ஹோம் ஒர்க்குக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் குடுக்காது. எப்படியாவது இந்த வேலைய முடிச்சு விட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே தான் அந்த வேலைய முடிச்சுட்டு
ஓட பார்க்கும். இதே மாதிரி தான் நம்மள நெறைய பேரும் நம்மளுடைய லைஃப்ப வாழ்ந்துட்டு இருப்போம். எப்படா என்னுடைய கனவுகள்லாம் நிஜமாகும்? நான் எப்படா என்னுடைய கனவு வாழ்க்கைய வாழத் தொடங்குவேன்? அப்படின்ற நெனப்பிலேயே அவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த லைஃப்ப மொத்தமா கோட்ட விட்டுருவாங்க. இல்ல பொறுமை இல்லாமலேயே இருந்து இந்த லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிஜமாவே எப்ப உங்க கனவுகள் உங்க கைக்கு வந்து சேரும்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீங்க அந்த கனவுகள ஏற்கனவே அடைஞ்ச நிலையில இருந்து இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாவும், மகிழ்ச்சியாவும் வாழ்றீங்களோ, அப்பதான் சீக்கிரமா அந்த கனவுகள் உங்ககிட்ட வந்து சேரும். எப்படி இந்த கனவுகள அடைஞ்ச நிலையில வாழ்றது அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த வீடியோவையும் போய் பாத்துருங்க. 4வது விஷயம், தேவையில்லாம அதிக எஃபோர்ட் போடுறத நிறுத்துங்க. நெறைய பேரு அவங்க ஆசைப்பட்டது உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வொர்க் போடுவாங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டுவாங்க. ரொம்ப டெஸ்பரேஷன் காட்டுவாங்க. ஆனா, நீங்க பண்ற இந்த அதிகப்படியான எஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திணிக்கப்பட்ட முயற்சியா தான் இருக்குமே தவிர, இந்த யூனிவர்ஸ் உடைய எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதுக்கு எந்த ஒரு இடத்தையுமே அது குடுக்காது. நீங்க இந்த மாதிரி ஓவர் டூ பண்றப்போ, எந்த இடத்துல இருந்து அத பண்ணுவீங்கன்னா, பயத்திலயும் இந்த விஷயம் நடந்துருமான்ற பதட்டத்திலயும், அவநம்பிக்கையிலயும் தான் செய்வீங்க. அப்போ இந்த எனர்ஜில இருந்து நீங்க ஒரு செயல செய்றீங்கன்னா, அந்த செயல் நீங்க நெனச்ச விளைவுகள கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்காது. இப்படி நான் சொல்றப்பயே நெறைய பேர் இத தவறாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது என் கனவுகள நோக்கி நான் வேல பண்ணக்கூடாதா? எஃபோர்ட் போடக்கூடாதா? ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதா? அப்படின்னு. அந்த மாதிரி நான் இங்க மீன் பண்ண கிடையாது. உங்களுடைய கனவுகளுக்காக கண்டிப்பா நீங்க எஃபோர்ட் போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது எல்லாம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும், ஒரு பதட்டத்திலயும் அந்த எஃபோர்ட்ட நீங்க போடக்கூடாது. அதிகமா நான் எஃபோர்ட் போட்டா இந்த விஷயம் உடனடியா எனக்கு கிடைச்சுரும் அப்படின்ற எண்ணத்துல இருந்து அந்த எஃபோர்ட்ட போடாதீங்கன்னு சொல்றேன். சில பேர எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட அவங்களுக்கு வேலை ஆகணும் அப்படின்னா, ஒரு தடவ அவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த வேலை வேணும் கொஞ்சம் செஞ்சு குடுத்துருங்க அப்படிங்கிறதோட நிறுத்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போறப்பயும், வரப்பயும் அவங்க கண்ணு முன்னாடி போய் நிப்பாங்க. நீங்க செஞ்சுட்டீங்களா? செஞ்சுட்டீங்களான்னு அவங்களுக்கு ரிமைண்டர் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான எஃபோர்ட்ட தான் நான் வேணான்னு சொல்றேன். ஏன்னா, இப்படி அவங்க தொடர்ந்து அந்த அதர் பெர்சனுக்கு பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, அந்த அதர் பெர்சன் அடுத்த முறை இவங்க உதவின்னு கேட்டு வந்து நிக்கிறப்போ, கண்டிப்பா கதவடைச்சுட்டு போக தான் நெனைப்பாங்க. இவங்க கேட்டத செஞ்சு குடுக்க எந்த காலத்திலயும் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரஷர இந்த யூனிவர்ஸ் மேலயும் உங்களுடைய அனாவசிய எஃபோர்ட்ஸ்னால போடாதீங்க. ஒரு அழகான பூச்செடி வளரணும்னு நெனைச்சு, அந்த பூச்செடிக்கான விதைய கொண்டு போய் விதைக்கிறீங்க. ஆனா அந்த செடி உடனடியா முளைக்கணும். 2 நாள்லயே முளைச்சு எனக்கு பூக்கள்லாம் தந்துரணும் அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து அந்த விதைக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. உரத்த போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உடனடியா அந்த செடி முளைச்சிருமா? இல்ல பூக்கள் தான் குடுத்துருமா? கண்டிப்பா நீங்க ஊத்துற அதிகப்படியான தண்ணீங்கிறது அந்த விதைய அழுகி போக தான் செய்யுமே தவிர, உடனடியா வளர செய்ய போறது கிடையாது. இதையே தான் நீங்க ஓவர் எஃபோர்ட்ஸ் போடுறதுனால உங்க கனவுகளுக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால இந்த பழக்கத்த உடனடியா ஸ்டாப் பண்ணிடுங்க. 5வது பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வர்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. 5வது விஷயம், உங்க லைஃப்ல நடக்கிற சம்பவங்களுக்கு சரியான அர்த்தத்த குடுக்க தொடங்குங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நம்மளுக்கு நல்ல இன்சிடென்ட்டாவோ, இல்ல கெட்ட இன்சிடென்ட்டாவோ மாறுறதுக்கு காரணம் நாம அர்த்தப்படுத்திக்கிறது தான். நாம ஒரு விஷயத்த நல்ல விஷயமா பார்த்தோம்னா, அது நம்மளுக்கு நல்ல விதமா தான் தெரியும். அந்த மாதிரி தான் உங்க கனவுகள நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறப்போ, உங்க லைஃப்ல அது சம்பந்தமா ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவ் ஈவென்ட் நடந்தா கூட பரவால்ல. அதையே ஒரு பெரிய வெற்றியா கொண்டாட தொடங்குங்க. நீங்க ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது சம்பந்தமா உங்க லைஃப்ல இதுவரைக்கும் பெரிய முன்னேற்றம் எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் பரவால்ல. நீங்க போயிட்டு இருக்கிறப்போ ரோட்ல ஒரு ரூ. 1 காயின் கிடைக்குதா? அத பார்த்து கூட மகிழ்ச்சியா பரவால்ல. இந்த யூனிவர்ஸ் எனக்கு காச காட்ட தொடங்கிருச்சு. கண்டிப்பா நானும் ஒரு நாள் பணக்காரன் ஆயிடுவேன். அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரி பெருசா மாற்றங்கள் இல்ல அப்படின்னாலும், ஒரு நாள் உங்க ஹஸ்பண்ட் உங்களுடைய சமையல ஒரு சின்னதா பாராட்டி சொல்றாரா? அதையே ஒரு பெரிய பாசிட்டிவான இம்ப்ரூவ்மென்ட்டா எடுத்துக்கோங்க. கொண்டாடுங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன விஷயங்கள பெரிய விஷயமா நினைச்சு கொண்டாட தொடங்குறப்போ என்னவாகும்னா, நல்ல ஒரு மொமெண்டம் பில்டப் ஆக தொடங்கும். அதன் மூலமாவே கண்டிப்பா நெறைய நல்ல விஷயங்களையும் நீங்க அட்ராக்ட் பண்ண தொடங்குவீங்க. ஓகே, இப்போ பாசிட்டிவான ஈவென்ட்ஸ் நடக்குது. அதனால பாசிட்டிவா நினைக்கலாம். இது நெகட்டிவ் ஈவென்ட்ஸ் நடந்தா அத என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவான விஷயங்கள் நடந்தா
அதுக்கும் நீங்க பாசிட்டிவா அர்த்தம் குடுக்க தொடங்குங்களேன். அதுவும் பாசிட்டிவான ஒரு மொமெண்டமா உங்க லைஃப்ல கண்டிப்பா கிரியேட் பண்ண தொடங்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலை திடீர்னு போயிடுச்சு அப்டின்னா, உடனடியா கலங்கி நிக்காம, என்னுடைய லைஃபே ஒரு முடிவுக்கு வந்துருச்சே அப்டின்னு நெனைக்காம, நீங்க ரொம்ப நாளா ஒரு தொழில் தொடங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கலாம். அப்போ இதுவே யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற ஒரு நல்ல சிக்னலா நெனச்சுக்கிட்டு, அந்த முயற்சியில இறங்குங்க. இன்னைக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வந்துச்சு அப்டின்னா, இந்த சண்டைகளுக்கு அப்புறமா தான் உங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாக போகுது அப்படின்னு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவான இன்சிடென்ட்ஸ்க்கு கூட நீங்க நல்ல அர்த்தம் குடுக்குறீங்க. அது எல்லாத்தையுமே ஒரு நல்ல அறிகுறியா பார்க்க தொடங்குறீங்க அப்படின்னா, இந்த யுனிவர்ஸும் உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு பதில் அளிக்க தொடங்கிரும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையுமே ஈஸியா நனவாக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்த்தோம். நான் சொன்ன இந்த 5 விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.